ஒவ்வொரு நாளும் வந்து சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா, தமிழ்நாட்டு மக்கள் பூரா வந்து டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு வந்து எவ்வளோ பேஷண்ட்டு, எந்த மாவட்டத்தில ஏன்னா அந்த பேஷண்ட் கணக்க வச்சு தான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவாங்க. ஒரு இந்த ஏரியாவுல இந்த பேஷண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா, கடை 2 மணி நேரம் தான் மளிகை கடை தொறந்திருக்கும். 2 மணி நேரம் தான் பால் கடை தொறந்திருக்கும். அப்படின்னு ஒரு சில கட்டுப்பாடுகளை இந்த பகுதிகளை பிளாக் பண்ணி வைக்கிறது, அந்த ஊருக்கு பஸ் சர்வீஸ் போறது, இந்த பாஸ் குடுக்குறதெல்லாம் வந்து அந்த பேஷண்ட்டுடைய எண்ணிக்கையை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறது வந்து, ஆவலாக எதிர்பார்க்குறது வந்து இந்த இன்னைக்கு எவ்வளோ பேஷண்ட் எந்த மாவட்டத்தில அப்படின்னு பார்ப்போம். அத பார்த்து தான் அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கிறதெல்லாம். அப்ப தான் இவங்க வந்து வெளியில வர்றாங்க. வெளியில வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு தினந்தோறும் சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும். அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில இவங்க போட்டு வர்ற காஸ்டியூம பார்க்குறதுக்கு பெண்கள் வந்து ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருந்தாங்க. அவங்க ஒரு மாரி ஃபுல் இந்திரா காந்தி டைப் ஒரு டிப்பிக்கல் ஐஏஎஸ் அப்படின்ற மாரி போட்டு வருவாங்க. வந்து டெய்லி ஒரு காஸ்டியூம்ல வருவாங்க. அதை பார்க்குறதுக்கு பெண்கள் வந்து அதிகமாக அத பார்ப்பாங்க. அப்போ ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேசப்பட்ட ஒரு பரபரப்பான ஒரு நபராக இருந்தவர் தான் இந்த ஃபீலா ராஜேஷ். அப்போ வந்து பீலா ராஜேஷ் 2023 தான் ஃபீலா வெங்கடேசனா மாறுறாங்க.